மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பிம்பம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். இந்த கவுன் உனக்கு எதுக்கு? சில சமயங்களில் போட்டு பார்த்து கொள்வதற்குத்தான் என்று சொல்கின்றார். இதனை கூடவா நீ போடுகின்றாய்? அதைத்தான் சொல்கின்றேனே. ஒரு சில சமயங்களில் இதனை போட்டுக்கொண்டு நீ எப்படி வெளியே வருகின்றாய்? ஒரு ஆண்மகனாக இருந்து கொண்டு எப்படி வெளியே பிரவேசிக்கின்றாய் என்று கேட்கின்றது. இது என்னுடைய அம்மா எனக்காக வாங்கியது. என்னுடைய அம்மாவினுடைய உதரத்தில் பெண் குழந்தைகள் பிறக்கவில்லை. அப்படி பிறந்தாலும் நிலைத்திருக்கவில்லை. அதனால் ஆணாக பிறந்த என்னை பெண்ணாக தன்னுடைய ஆசைக்காக இந்த கவனுக்குள் அடக்கி வளர்த்தாள் என்னுடைய அம்மா. நாளாக நாளாக நான் பெரியதாகும் பொழுது என்னை முழுமையாக அதனுள் நுழைத்து கொண்டு அதில் திருப்தி கொண்டாள். 18 வயதாக இருக்கக்கூடிய இளைஞனாகி நான் அந்த கவுனை அணிந்த பொழுது எனக்கே நான் வித்தியாசமாக காட்சி கொடுத்தேன். இந்த கவுன் என்ற அந்த ஓட்டுக்குள் என்னுடைய புலன்கள் அனைத்தையும் உள்ளே நுழைக்கும் ஆமையாக நான் இருந்தேன். முதலில் இது கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதுவே சுகமாக மாறிவிட்டது. மீண்டும் அதை மௌனமாக அறைக்குள் சென்று அறைக்குள் இருந்து எதையோ வாரி எடுத்துக்கொண்டு வந்து அவர் முன் போட்டது. படபடவென்று சரியக்கூடிய ஒளி கேட்டு இவர் குனிந்து கீழே பார்க்கின்றார். இதெல்லாம் என்ன என்று அது கேட்கின்றது. இவை என்னுடைய முகங்கள். உனக்கு எதற்கு இத்தனை முகங்கள்? இவை அனைத்துமே என்னுடைய பார்வைகள், என்னுடைய தேவைகள். நான் சிரமம் இல்லாமலும் சிரமத்தோடும் சமயங்களில் நான் சேர்ந்து அணிந்து கொள்ளக்கூடிய முகங்கள் தான் இவை என்று சொல்கின்றார். ஆக நீ என்னையும் உன்னையும் ஏமாற்றி கொண்டே இருக்கின்றாய் அல்லவா என்று வருத்தத்தோடு கேட்கின்றது. இவருடைய காலடியில் பலவிதமான முகங்கள், பல வர்ணங்களில், பல அளவுகளில், பல கோணங்களில் அங்கே சிதறி கிடந்தன. உன்னுடைய அம்மாவிடம் கூட இதனைத்தான் அணிந்து கொண்டு செல்கின்றாயே என்று கேட்டது. ஆமாம். மனைவியிடம் கூடவா? நிச்சயமாக. ஏனென்றால் அவளிடம் பல முகங்கள் தயாராகவே இருக்கின்றன. என் முகத்தை அவளுமோ அவள் முகத்தை நானுமோ இன்று வரை பார்த்ததே இல்லை. ஆனால் இவை அனைத்தும் போலிகள் என்று எங்கள் இருவருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அதனை வாய்விட்டு சொல்லிக் கொள்வதில்லை. இப்பொழுது நீ அணிந்திருப்பது கூட உண்மையான முகமா அல்லது போலியானதா என்று கேட்கின்றது. அதுவும் போலிதான். கடைசியாக ஒன்றே ஒன்று, உன்னுடைய முகம்தான் எது என்று கேட்கின்றது. எனக்கு முகமே கிடையாது என்று சொல்லி கதவை தாளிட்டு கொண்டார். இவற்றைத்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இலக்கணம். பா இயற்ற பழகலாம் என்ற இலக்கண பகுதியை பற்றி இன்றைய பாடப்பகுதியை நாம் காண இருக்கின்றோம். பாக்கள், பாடல் இயற்ற பழகுவது. இதில் ஆசிரியப்பாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆசிரியப்பாவினுடைய இலக்கணம், ஆசிரியப்பாவினுடைய வகைகள், ஆசிரிய விருத்தம் என்பது என்ன, அதற்குரிய தலைகள்,
இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 133 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. ஆசிரியப்பா. பா, செய்யுள், தூக்கு, கவி, கவிதை, பாட்டு இவை அனைத்துமே, இந்த சொற்கள் அனைத்துமே ஒரே பொருளில் வரக்கூடியவை தான். பா என்றாலும், செய்யுள் என்றாலும், தூக்கு என்றாலும், கவி என்றாலும், கவிதை என்றாலும், பாட்டு என்றாலும் இவை அனைத்துமே பாடல் என்ற அந்த ஒரே பொருளில் வரக்கூடியவை தான். செயலுக்குரிய உறுப்புகளாக இருக்கக்கூடியவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பவை. இவை செயலுக்குரிய உறுப்புகளாக இருக்கின்றன. யாப்பிலக்கணத்தினுடைய உறுப்புகளாக இருக்கக்கூடியவை இவை: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பவை. அதேபோன்று பாக்களினுடைய வகைகள், அந்த பாக்களினுடைய ஓசைகள், அந்த பாக்கள் ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள் இவற்றை விளக்குவது யாப்பருங்கலக்காரிகை என்ற இலக்கண நூல். பாவகைகள், பாடல்களினுடைய வகைகள் எவை, அந்த பாக்களினுடைய ஓசைகள் எவை, அந்த பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகள் எவை என்பனவற்றை விளக்கக்கூடிய ஒரு நூல் யாப்பருங்கலக்காரிகை என்ற இலக்கண நூல். இந்த நூல்தான் யாப்பு என்ற கடலினை கடக்க உதவக்கூடிய ஒரு தெப்பமாக, ஒரு படகாக இருக்கின்றது. இது யாப்பருங்கலக்காரிகை என்ற நூலானது. தமிழ் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. தமிழ் செய்யுள் தமிழில் இயற்றப்படுகின்ற செய்யுள்களானது மரபு கவிதைகளாக இருக்கக்கூடியவை. அவற்றினுடைய வடிவங்கள் பெரும்பாலுமே இசையை அடிப்படையாக கொண்டவையாகத்தான் இருக்கும். இசையை அடிப்படையாக வைத்து அவை இயற்றப்பட்டவையாக இருக்கும். ஓசையே தமிழ் செய்யுளை மெருகேற்றும். அதனுடைய ஓசை, அந்த பாக்களினுடைய ஓசை, அவற்றிற்கு வரக்கூடிய ஓசைகளானது செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்று இருக்கக்கூடிய அந்த ஓசைகளை தமிழ் செய்யுளை மெருகேற்றுபவையாக இருக்கின்றன. இந்த ஓசை செய்யுளுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றது. பா வகைகளானது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று 4 வகைகளாக இருக்கின்றன. பா வகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்று பா வகைகளானது 4 வகைகளாக இருக்கின்றன. அதே போன்று அந்த 4 வகை பாக்களினுடைய ஓசைகள் செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்ற வடிவமுடையனவாக இருக்கின்றன. வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவலோசை, கலிப்பாவின் ஓசை துள்ளலோசை, வஞ்சிப்பாவினுடைய ஓசை தூங்கலோசையாக இருக்கின்றன. அதே போன்று செய்யுளிலும் மோனை, எதுகை, இயைபு இவை அனைத்துமே அந்த இசையை பிணைக்கக்கூடியவையாக இருக்கின்றன. சீர்களினுடைய அடிப்படையில் பார்த்தால் அதனுடைய அடிகளானது வரையறை செய்யப்படுகின்றது. எத்தனை அடிகள் இருக்கின்றன என்ற அந்த அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. குறளடி என்பது 2 சீர்களாகவும், சிந்தடி 3 சீர்களாகவும், அளவடி என்பது 4 சீர்களாகவும், நெடிலடி என்பது 5 சீர்களாகவும்,
கள்ளி நெடிலடி என்பது 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களாகவும் அமைந்திருக்கின்றன. அதனுடைய அடிவகைகள். அதேபோன்று பாக்கள் இயற்றுவதற்குரிய ஒரு எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை குறிப்பிடுகின்றார்கள். பாடல் இயற்ற வேண்டுமென்றால் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற 4 பா வகைகளில் பாடல் இயற்ற வேண்டுமென்றால் அதற்குரிய எளிய வடிவம் ஆசிரியப்பா என்பது. அகவல் பெற்று வருவதனால் ஆசிரியப்பாவானது அகவல் ஓசை பெற்று வருவதனால் அதனை அகவற்பா என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இது அகவல் ஓசை பெற்று வருவது. அந்த அகவல் ஓசை பெற்றதனால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் அழைக்கின்றார்கள். பெரும்பாலும் ஆசிரியப்பா என்பது 2 அசைகளால் அமையக்கூடியவை. ஆசிரியப்பாக்களாலான பாடல்கள் சங்ககால தமிழில், சங்க இலக்கியங்களில், 10 பாட்டு, 8 தொகை ஆகிய சங்க இலக்கியங்களில் அவை மிகுதியாக காணப்படுகின்றன. ஆசிரியப்பாக்களால் அமைந்த பாடல்களானது. அசைகள். ஆசிரியப்பாவினுடைய அமைப்பு, அதனுடைய படைப்பு. யாப்பிலக்கணத்தில் எழுத்து என்பதுதான் அசையினை அமைக்க உதவக்கூடியவை. குறில், நெடில், புற்று என்று வரக்கூடிய அந்த எழுத்துகள் அவைதான் என்ன அசை என்பதை அமைப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. அசை என்பது இசை சேர்ந்து வருவது. அசை என்பது இசை சேர்ந்து வருவது. இசை என்பது மாத்திரை. அதாவது மாத்திரை அதனோடு சேர்ந்து வரக்கூடியது அசை என்பது. அந்த அசையானது நேரசை, நிறையசை என்று 2 வகைகளாக அமைந்திருக்கின்றன. அசையானது நேரசை, நிறையசை என்று 2 வகைகளாக அமைந்திருக்கின்றது. அவை என்னென்ன என்று பார்த்தால், நேரசை. நேரசை என்பது குறில் தனித்து வருவது. நேரசையானது குறில் தனித்து வருவது. குறிலோடு ஒற்று வருவது. நெடில் தனித்து வருவது. நெடிலோடு ஒற்று வருவது. இவை நேரசைக்குரியவை. குறில் தனித்து வருதல், குறிலோடு ஒற்று வருதல், நெடில் தனித்து வருதல், நெடிலோடு ஒற்று வருதல். இவை நேரசைக்குரியவையாக இருக்கின்றன. அதேபோல நிறையசை என்று பார்த்தால், இருகுறில் இணைந்து வருவது. 2 குறில்களானது இணைந்து வருவது, அது நிறையசை. அதேபோல் 2 குறிலோடு சேர்ந்து ஒற்று வருவது. 2 குறில் இணைந்து வருதல், அந்த 2 குறில்களோடு ஒற்று வருவது. குறில், நெடில் ஆகியவை 2ம் இணைந்து வருவது. அல்லது குறில், நெடில் ஆகியவற்றோடு இணைந்து ஒற்றும் வருவது. இவை நிறையசை. இருகுறில் இணைந்து வருதல், இருகுறிலோடு ஒற்று வருதல், குறில், நெடில் இணைந்து வருதல், குறில், நெடிலோடு ஒற்று வருதல். இவை நிறையசை என்பது. இவைதான் அசைகள். நேரசை, நிறையசை என்பது. நேரசை குறில் தனித்து வருதல், குறிலோடு ஒற்று வருதல், நெடில் தனித்து வருதல், நெடிலோடு ஒற்று வருதல். நிறையசை இருகுறில் தனித்து வருதல், இரு குறிலோடு ஒற்று வருதல், குறில், நெடில் தனித்து வருதல், குறில், நெடிலோடு ஒற்று வருதல். இவை நிறையசை என்பது. இவைதான் அசைகள். சீர்கள் ஒன்றினுடைய அசைப்பிரிப்பில் தனிமை எழுத்து வந்தாலோ அல்லது 2 மெய் எழுத்துகள் இணைந்து வந்தாலோ அவை அசையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சீர் ஒன்றை அசை பிரிக்கின்றோம் என்றால் அங்கே தனி மெய் எழுத்து வருகின்றது அல்லது 2 மெய் எழுத்துக்கள் இணைந்து வருகின்றது என்றால் அதனை அசையாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரிந்ததா? அடுத்து சீரும் தலையும்.
அசைகள் சேர்ந்து அமைந்தால்தான் சீர் என்பது பிறக்கும். நேரசை நிறையசை ஆகியவை இணைந்து அமைந்தால்தான் சீர் என்பது வரும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் என்று அந்த சீர்களானது பிறக்கும். ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் என்று பார்த்தால் அவை இயற்சீர் என்பது. அதனால்தான் அதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் சொல்கின்றார்கள். நேர் நேர் தேமா, நிறை நேர் பொழிமான், நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் என்று வரும். இவை ஈரசை சீர்கள், இரண்டு அசைகள் வருவது. இவை ஆசிரிப்பாவிற்குரிய சீர்களாக இருக்கின்றன. அதனால்தான் இவற்றை இயற்சீர் என்று அழைக்கின்றார்கள். ஆசிரியப்பாவிற்குரிய சீர்களாக இருக்கின்றதனால் இவை இயற்சீர் என்று அழைக்கப்படுகின்றது. அதனால் இதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுகின்றார்கள். தேமா, புளிமா ஆகிய இரண்டுமே நேரீற்று ஈரசைச் சீர்களாகவும், கருவிலம், குவிலம் ஆகிய இரண்டுமே நிறையீற்று ஈரசைச் சீர்களாகவும் வருகின்றது. தேமா, புளிமா நேர் நேர் நிறை நேர் என்று வரும்பொழுது அவை நேரீற்று, நேர்தான் ஈற்று அசையாக வருகின்றது. அதேபோல நிறை நிறை நேர் நிறை என்று வருகின்ற கருவிலம், குவிலம் ஆகிய இரண்டுமே நிறைதான் ஈற்றுச் சீராக வருகின்றது. ஆக ஆசிரிய உரிச்சீர் என்பது 4 வகையாக இருக்கின்றது. அதேபோல் வெண்பாவிற்குரிய தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் ஆகிய நேரிற்று மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீர் என்பதும் இதில் கலந்து வரும். நேர் 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 தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் என்று வருவது. இவை மூவசை சீர்கள். இந்த மூவசை சீர்களும் அதனோடு கலந்து வரும். இதனோடு ஆசிரியப்பாவிற்குரிய சீர்களோடு இவையும் கலந்து வரும். மாச்சீர், விளச்சீர் இவை இயற்சீர். காய்ச்சீர், இயற்சீரும் வரும், காய்ச்சீரும் வரும். அவை இரண்டுமே கலந்து வரும். அடுத்து ஆசிரியப்பாவிற்குரிய தலை. மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்று ஆசிரியத் தலை, விலமுன் நிறை ஒன்றி வந்தால் நிறையொன்று ஆசிரியத் தலை என்பது. இவைதான் ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள் என்பது. நேரொன்று ஆசிரியத் தலை, நிறையொன்று ஆசிரியத் தலை இவை இரண்டுமே ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள். ஆசிரியப்பாவானது இயற்சீரும் ஆசிரிய தலைகளும் பெற்று வரக்கூடியது. ஆசிரியப்பாவிற்குரிய சீர் என்று பார்த்தால் இயற்சீரும் காய்ச்சீரும். அதற்குரிய தலை நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை என்பது. இது ஆசிரியப்பாவிற்குரிய சீர்களும் தலையும் என்பது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம், ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல ஓசை. அகவல ஓசை உடையது. எல்லா அடிகளுமே, அதில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து அடிகளுமே 4 சீர்களை, அதாவது அளவடியை பெற்று வரும். ஆசிரியப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். எத்தனை அடிகள் வந்தாலும் சரி, அத்தனை அடிகளுமே 4 சீர்களை பெற்று இருக்கும், அதாவது அளவடியை பெற்று வரும். அடுத்து சீர்கள் என்று பார்த்தால் இயற்சீர் மிகுந்தும் பிற சீர்களும் கலந்து வரும். அதிகமாக பார்த்தால் இயற்சீர் வரும். மாச்சீர், விளச்சீர் என்பவை வரும். அதனோடு சேர்த்து மற்ற சீர்களும் காய்ச்சீர் என்பதும் அதனோடு கலந்து வரும். அடுத்து தலைகள் என்று பார்த்தால் ஆசிரியத் தலை மிகுந்தும் பிற தலை கலந்தும் வரும். தலைகளினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆசிரியத் தலையானது மிகுதியாக இருக்கும். அதனோடு சேர்த்து மற்ற தலைகளும் அதில் கலந்து வரும். அடுத்து நிறை நடுவாக இருக்கக்கூடிய வஞ்சியுரிச்சீர், கூவிலங்கனி, கருவிலங்கனி என்பவை வராமல் இருக்கும். வஞ்சிப்பாவிற்குரிய சீர்கள், அதாவது கனிச்சீர்கள், அதில் கலந்து வராமல் இருக்கும். அதேபோல் இறுதி அடியினுடைய இறுதி எழுத்து
கடைசி அடியினுடைய கடைசி எழுத்தானது மற்ற எழுத்துகளால் அவை முடியும் என்றாலும் ஏ என்ற எழுத்தால் அது முடிவது சிறப்பு. அதாவது ஏகாரத்தில் முடியும். ஈற்றடியினுடைய ஈற்றுச் சீரானது. கடைசி அடியினுடைய கடைசி எழுத்து ஏ ஓசையில், ஏ என்ற எழுத்தால், அதாவது ஏகார ஓசையில் அவை முடியும். அடுத்து அதனுடைய ஈற்றடியினுடைய கடைசி அடி 3 அடி சிற்றெல்லையாகவும் அமையும். பேரெல்லை பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப அமையும். அதனுடைய அடிகளினுடைய வரையறை என்று பார்த்தால் குறைந்தபட்சம் 3 அடிகளாக இருக்கும். அதிகபட்சம் பாடக்கூடிய புலவரினுடைய கற்பனைக்கேற்றவாறு பல அடிகளை பெற்றும் அமையும். இது ஆசிரியப்பாவினுடைய பொதுவிலக்கணம். ஆசிரியப்பாவினுடைய பொதுவிலக்கணம் என்று பார்த்தால் அகவலோசை பெற்று வரும். எல்லா அடிகளுமே நாற்சீர் கொண்ட அடிகளாக வரும். ஈரசைச்சீர்கள் 4 பெரும்பான்மையாகவும், அதாவது இயற்சீர் மிகுந்தும், பிற சீர்கள் மற்ற சீர்களானது அதனோடு கலந்தும் வரும். அடுத்து ஆசிரியத்தலை மிகுதியாகவும் பிற தலைகளும் அதில் கலந்து வரும். நிறைநடுவாக இருக்கக்கூடிய வஞ்சியுரிச்சீர், அதாவது கனிச்சீர்கள், இவை வராமல் அமையும். இறுதி அடியினுடைய கடைசி அடியினுடைய கடைசி எழுத்தானது ஏகார எழுத்தால் முடிவது அதனுடைய சிறப்பு. அடுத்து அதனுடைய அடிவரையறை என்று பார்த்தால் குறைந்தபட்சம் 3 அடி சிற்றெல்லையாகவும், அதிகபட்சம் பாடக்கூடிய புலவரினுடைய கருத்திற்கேற்ப பல அடிகளையும் அவை பெற்று வரும். இது ஆசிரியப்பாவினுடைய பொதுவிலக்கணம். அடுத்து ஆசிரியப்பாவினுடைய வகைகள். ஆசிரியப்பா எத்தனை வகைகளை உடையதாக இருக்கின்றது என்பதை காண்போம். கடை அயற்பாதம் இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா. அதாவது இறுதி அடிக்கு கடைசி அடிக்கு முந்தைய அடியானது 3 சீர்களை பெற்று வருகின்றது என்றால் அது நேரிசை ஆசிரியப்பா. மற்ற அடிகள் அனைத்துமே 4 சீர்களை பெற்று வரும். ஈற்றடிக்கு முந்தைய அடியானது 3 சீர்களை பெற்று மற்ற அனைத்து அடிகளுமே 4 சீர்களை பெற்று வருகின்றது என்றால் அது நேரிசை ஆசிரியப்பா. இடைபல குன்றின் இணைக்குரல். முதலடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று இடையில் வரக்கூடிய அடிகள், இடையில் இருக்கக்கூடிய மற்ற ஏனைய அடிகளானது 2 சீர்களாகவும், அதாவது குரலடியாகவும், 3 சீர்களாகவும், அதாவது சிந்தடியாகவும் வருவது இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது. இணைக்குரல் ஆசிரியப்பா முதலடியும் இறுதியடியும், முதலடியும் ஈற்றடியும் 4 சீர்களை பெற்று இடையில் வரக்கூடிய மற்ற அடிகளானது குரலடியாகவும் சிந்தடியாகவும் பெற்று வருகின்றது என்றால் அது இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது. எல்லா அடிகளுமே அனைத்து அடிகளுமே பொத்த நடைபெறுமாயின் நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது. அதாவது அனைத்து அடிகளும் 4 சீர்களை பெற்று வருகின்றது என்றால், அதில் இருக்கக்கூடிய அனைத்து அடிகளுமே 4 சீர்களை பெற்று வருகின்றது என்றால் அது நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது. அனைத்தடிகளும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் 4 சீர்களை பெற்று வருகின்றன என்றால் அது நிலைமண்டில ஆசிரியப்பா. ஏ என்ற எழுத்தாலும் என் என்ற அசைச்சொல்லோடும் அது முடியும். இது நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது. அடுத்து நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் அடிமறி மண்டிலமே. பாடலில் இருக்கக்கூடிய அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும்
ஓசையும் பொருளும் மாறாது அமைவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது. அந்த பாடலில் இருக்கக்கூடிய அடிகளை எப்படி முன்பின்னாக மாற்றி அமைத்தாலும் சரி, அதனுடைய ஓசையும் அதனுடைய பொருளும் மாறாமல் அமைந்து வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது. இவைதான் ஆசிரியப்பாவினுடைய வகைகள். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது. நேரிசை ஆசிரியப்பா என்பது ஈற்றடிக்கு முந்தைய அடியானது 3 சீர்களை பெற்று வருகின்றது என்றால் அது நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது முதல் அடியும் ஈற்றடியும் 4 சீர்களை பெற்று வரும். இடையில் இருக்கக்கூடிய ஏனைய அடிகளானது 2 சீர்களாகவும் 3 சீர்களாகவும், அதாவது குரலடியாகவும் சிந்தடியாகவும் பெற்று வருவது இணைக்குரல் ஆசிரியப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது அனைத்து அடிகளுமே, எல்லா அடிகளுமே 4 சீர்களை பெற்று வரும். அவை நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது. அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது அந்த பாடலில் இருக்கக்கூடிய அடிகளை எப்படி முன்பின்னாக மாற்றி அமைத்தாலும் சரி, 4 அடிகள் இருக்கின்றது என்றால் அந்த 4 அடிகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றியமைக்கலாம். எப்படி மாற்றியமைத்தாலும் அதனுடைய பொருளும் ஓசையும் மாறாமல் அமையும். அவைதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது. இவைதான் ஆசிரியப்பாவினுடைய வகைகள். அதேபோல் ஆசிரியப்பாவினுடைய இனங்கள் என்று பார்த்தால் துறை, தாழிசை, விருத்தம் என்று இருக்கின்றன. துறை ஆசிரியத்துறை, விருத்தம் ஆசிரிய விருத்தம், தாழிசை ஆசிரிய தாழிசை, இவை எல்லாமே ஆசிரியப்பாவினுடைய இனங்கள். பாவினங்கள் அந்த பாக்களுக்கு இனங்களாக வரக்கூடியவை. ஆசிரிய தாழிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம் என்பவைதான் ஆசிரியப்பாவினுடைய இனங்கள். புரிந்தத மன்னர்களே? நன்றி. ஆசிரியப்பாவில் அமைந்த ஒரு பாடல். தமிழ் கவிஞர்கள் பலர் ஆசிரியப்பாவால் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களில் ஆசிரியப்பாவினுடைய இலக்கணங்களை கண்டறிந்து நாம் பயிற்சி பெறலாம். இப்போ பாரதியார் எழுதிய பாடல், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மொய்க, நன்மை வந்த எய்துக தீதெல்லாம் நலிக என்ற பாடல். இந்த பாடலினுடைய ஒவ்வொரு அடிகளுமே 4 ஈரசை சீர்களால் அமைந்திருக்கின்றது. அதனுடைய இடையில் காய்ச்சீராகிய மூவசை சீர்களை பெற்று வந்திருக்கின்றது. ஆக இது ஆசிரியப்பாவியை சார்ந்தது. அதே பாடலை அசையாக நாம் பிரிக்கின்றோம் என்றால் வாழிய என்பதை பிரிக்கும் பொழுது நேர் நிறை, செந்தமிழ் செந்தமிழ், நேர் நிறை. அதே போல் வாழ்க நட், அதுவும் என்னதான் நேர் நிறை. தமிழர் நிறை நேர். ஆக அதனுடைய அசைகள் என்று பார்த்தால் ஈரசை சீர்களாக வருகின்றது. ஒவ்வொரு அடியிலுமே 4 ஈரசை சீர்கள் என்பது இடையில் மட்டும் மூவசை சீர்கள் என்பது கைச்சீராக இருக்கக்கூடிய மூவசை சீர்களை பெற்று வந்திருக்கின்றன. அதேபோன்று மாச்சீர் என்று கூறினாலும் முதலில் அது ஈரசைச்சீர் என்றும், பிறகு நேரசையை ஈற்றிலோ உடைய ஈரசைச்சீர் என்றும், காய்ச்சீர் என்று கூறினால் முதலில் அது மூவசைச்சீர் என்றும், பிறகு நேரசையை ஈற்றிலே உடைய மூவசைச்சீர் என்றும் நினைவுக்கு வர வேண்டும். மாச்சீர் அப்படின்னா அது ஈரசைச்சீர், அது நேரசையை ஈற்றிலே உடைய ஈரசைச்சீர். காய்ச்சீர் என்று சொன்னால் அது மூவசைச்சீர், அதன் பிறகு நேரசை ஈற்றிலே உடைய மூவசைச்சீர் என்பது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அடுத்து அந்த பாடலினுடைய அசைக்குரிய வாய்ப்பாடு என்று பார்த்தால் நேர்நிறை. கூவிலம் 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 புலிமா, கூவிலம் கூவிலம் கருவிலம் தேமா, கூவிலம் புலிமா தேமாங்காய் தேமா, தேமாங்காய் கூவிலம் கூவிலம் புலிமா. அப்போ அந்த அசைக்குரிய வாய்ப்பாட்டிலும் இயற்சீர், அதாவது ஈரசைச்சீர்,
மாச்சீர், விளச்சீர் என்பவை வந்திருக்கின்றன. அடுத்து காய்ச்சீர் என்று பார்த்தால் மூவசைச்சீர் இவை பயின்று வந்திருக்கின்றது அந்த பாடலினுடைய அசைக்குரிய வாய்ப்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது. அதே போன்று அந்த பாடலினுடைய தலைகளினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த பாடலினுடைய தலைகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் விளமுன் நேர், விளமுன் நேர், விளமுன் நேர் வந்தால் நிறையொன்றாசிரிய தலை, விளமுன் நேர் நிறையொன்றாசிரிய தலை, விளமுன் நிறை இயற்சீர் வெண்டலை. மாமுன் நேர் என்று வந்தால் நேரொன்றாசிரிய தலை, விளமுன் நிறை என்று வந்தால் நிறையொன்றாசிரிய தலை, விளமுன் நேரும் மாமுன் நிறையும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. அப்போ ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள் நேரொன்றாசிரிய தலையும் நிறையொன்றாசிரிய தலையும். அப்போ நேரொன்றாசிரிய தலையும் நிறையொன்றாசிரிய தலையும் அதில் கலந்திருக்கின்றது. அதோடு சேர்த்து பிற தலைகளும் கலந்து வரும், மற்ற தலைகளும் வரும். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்பவையும் அதனோடு இணைந்து வருகின்றன. இப்படி இரண்டு அசைகளை உடைய எளிய சொற்களை கொண்டு ஆசிரியப்பாவிற்குரிய தலைகளோடு பாடல்களை எழுதி பழக வேண்டும். ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பாவிற்குரிய விருத்தம் என்பது ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்களை இன்று பெரு வழக்கில் அமைந்திருக்கின்றன. இவ்வகையான பாடல்களை நாம் எளிதாக கையாள முடியும். ஆசிரியப்பாவினுடைய இனங்களில் ஒன்றே விருத்தம் என்பது. 6 சீர்களால் அமைந்த பாடலை அறுசீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 7 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை 7 சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 8 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை எண்சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் அதனுடைய பாவகையை குறிப்பிடுவார்கள். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அந்த அடியானது களிநெடிலடி என்று அழைக்கப்படும். ஏனென்றால் 5 வரைக்கும் தான் அதனுடைய அடிகளினுடைய வகைகள் இருக்கின்றது. 2 அடி என்றால் 2 சீர்கள் வந்தால் குரலடி, 3 வந்தால் சிந்தடி, 4 வந்தால் அளவடி, 5 வந்தால் நெடிலடி, 6க்கு மேலே வந்தால் களிநெடிலடி என்பது குறிப்பிடப்படுகின்றது. அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அமையக்கூடிய முறையானது, அவை அறுசீர் களிநெடிலடிகள் 4 கொண்டதாக அமைந்து 4 அடிகளும், அதாவது 4 அடிகளை கொண்டதாக அமைந்து அந்த 4 அடிகளும் அளவொத்து வர வேண்டும். முதற்சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைத்தும், முதற்சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்பதை நாம் எழுதலாம். அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு பாடல்தான். யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன் என்ற பாடல். இதனுடைய சீரமைப்பை வைத்து அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தங்கள் பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன. ஓரடியுள் அரையடிக்கு ஒரு விளச்சீரும் 2 மாச்சீரும் வருவனவாகவும், ஓரடியுள் அரையடிக்கு 2 மாச்சீரும் 1 கைச்சீர் வருவனவும், ஓரடியில் 4 காய்ச்சீரும் 2 மாச்சீர் வருவனவும் இருக்கின்றன. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பா இயற்ற பழகலாம் என்பதை பற்றி பார்த்தோம். செய்யுளுறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்பவை. அதே போன்று பாக்களினுடைய வகைகள், அந்த பாக்களினுடைய ஓசைகள், பாக்கள் ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள் முதலியவற்றை விளக்குவது யாப்பருங்கலக்காரிகை என்ற நூல். தமிழ்ச் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்ற பா வகைகள் முறையே செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்ற ஓசை வடிவம் கொண்டவை. செயலில் மோனை, எதுகை, ஏய்பு போன்றவை இசையை பிணைக்கின்றன. சீரடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. அகவலோசை பெற்றதனால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் குறிப்பிடுகின்றார்கள்.
யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவுகின்றது. அசை என்பது இசை சேர்ந்து வருவது. அசை நேரசை நிறையசை என்று 2 வகைகளாக அமைந்திருக்கின்றது. அசைகள் சேர்ந்து அமைந்தால்தான் சீர் என்பதை பிறக்கும். ஆசிரியப்பாவிற்குரிய சீர் இயற்சீர். இதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுகின்றார்கள். மாச்சீர், விலச்சீர், காய்ச்சீர் என்பவை அமைந்து வரும். தலைகள். ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள் நேரொன்ற ஆசிரிய தலையும் நிறையொன்ற ஆசிரிய தலையும். இவை ஆசிரியப்பாவிற்குரிய தலைகளாகும். ஆசிரியப்பாவின் பொதுவிலக்கணம் அகவலோசை பெற்றது. எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிற சீர்கள் கலந்தும் வரும். ஆசிரிய தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்தும் வரும். வஞ்சியுரிச் சீர்கள் வராமல் இருக்கும். ஈற்றடியினுடைய ஈற்றெழுத்து ஏகார ஓசையில் முடியும். 3 அடி சிற்றலையாகவும் பாடுகின்ற புலவரினுடைய கருத்திற்கேற்ப பல அடிகளை பெற்று வரும். ஆசிரியப்பாவினுடைய வகைகள் என்று பார்த்தால் நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகைகளாக இருக்கின்றது. ஆசிரியப்பாவினுடைய இனங்கள் ஆசிரிய தலை, ஆசிரிய தாளிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம் என்று அமைந்திருக்கின்றன. ஆசிரிய விருத்தம். ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்களே இன்று பெருவழக்கில் இருக்கின்றன. 6 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 7 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை 7 சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 8 சீர்களால் அமைந்திருக்கக்கூடிய பாடலை எண் சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 133, 134 மற்றும் 135. பக்கம் எண் 133 பா இயற்ற பழகலாம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 135 ஆசிரியப்பாவில் அமைந்த பாடல் விளக்கம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது இலக்கண தேர்ச்சிகள். பக்கம் எண் 137 ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும், அவை அவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா 4 வகைகளாக இருக்கின்றன. அவை நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது ஆசிரியப்பாவினுடைய வகைகள். பக்கம் எண் 135. அடுத்து ஆசிரியப்பாவிற்குரிய சீரும் தலையும் யாவை என்பது பக்கம் எண் 134 ஆசிரிய தலை என்று இருக்கின்றதல்லவா, அதில் பாருங்கள். இவ்வாறு ஆசிரியப்பாவானது இயற்சீரும் ஆசிரிய தலையும் பெற்று வரும். அவைதான். அடுத்து அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தங்களின் வகைகளையும் அவற்றை ஏற்றுவதற்கான விதிகளையும் கூறுக என்பது. அதற்குரிய விடையானது அதே பக்கத்தில் மேலே ஒரு பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதல்லவா. சீரமைப்பை வைத்து அறுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தங்கள் பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன என்று அது அந்த 3வது வினா. 4 பொறுத்துக. நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா என்பது இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாய் வரும். அது. இணைக்குரல் ஆசிரியப்பா. முதலடியும் இறுதியடியும் அளவடிகளாய் வரும். நிலைமண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடி பெற்று வரும். அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடிகளை மாற்றினாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும் என்பது குறித்து கொண்டிருக்கலாம். அடுத்து வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 140. பக்கம் எண் 140 குருவினா. 5வது குருவினா. ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை என்ற குருவினாவும் சிறுவினா. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் 4 கூறுக என்பது. அந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். அந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கம் எண் 180 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 180 ஈரசை சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை
ஈரசைச்சீர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் ஆகும். அடுத்து சிறுவினா பக்கம் 883. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் நான்கனை கூறுக. எல்லா அடிகளும் நாற்சீர் கொண்ட அடிகளாய் வரும். ஈரசைச்சீர்கள் நான்கும் பெரும்பான்மையாகவும் கூவிலங்கனி, கருவிலங்கனி என்னும் நிறைநடுவாகிய வஞ்சிச்சீர் அல்லாத பிற சீர்கள் சிறுபான்மையாகவும் பயின்று வரும். நேரொன்றாசிரிய தலையும் நிறையொன்றாசிரிய தலையும் பெரும்பான்மையாகவும் பிற தலைகள் சிறுபான்மையாகவும் பயின்று வரும். அகவலோசை பெற்று 3 அடிகளுக்கு குறையாமல் எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் பெற்று வரும் என்பது. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.